கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 119 அதில் 105 வசனம். செய்தியின் தலைப்பு தீபம். அல்லேலூயா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் 119 அதிகாரம் 105 சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். உங்கள் கால்கள் இடராதபடிக்கு சரிக்கு விழாதபடி இருக்க தீபம் அவசியம். பல வேளைகளிலே இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அச்சமயத்திலே நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டியதாகவும் வருகிறது. அப்போது உங்கள் கால்களுக்கு தீபம் அவசியம் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, வேத வசனமே உங்களுடைய கால்களுக்கு தீபமாய் அமைகிறது என்று சங்கீதக்காரன் இங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு சமயத்திலே எவரிடி என்னும் டார்ச் கம்பெனிக்காரர்கள் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருந்தார்கள். எங்களுடைய நாட்களில் இந்த விளம்பரத்தை நாங்கள் பார்த்ததுண்டு. அது எப்படி இருக்கும் என்றால், அந்த எவரிடி டார்ச் கம்பெனிக்காரர் ஒரு மனிதன் டார்ச்சை இருளில் அடிப்பது போல அந்த வெளிச்சத்தில் ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுகிறது போன்ற காட்சியை விளம்பரத்தில் கொடுத்திருந்தார்கள். இதனுடைய உள் அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, கையில் அந்த டார்ச் எடுத்து கொண்டு செல்லாமல் இருந்திருந்தால் அவருடைய நிலைமை என்னவாய் இருக்கும் என்பதை விளக்கும்படியாக அந்த கொடிய விஷமுள்ள பாம்பை தீண்டுபடாது மரித்து போயிருப்பான் அல்லவா என்பதை அறிந்து கொள்ள அந்த டார்ச் கம்பெனிக்காரர்கள் அவ்விதமாக ஒரு போஸ்டரை எல்லா பக்கமும் விளம்பரம் பண்ணினார்கள். இது நிமித்தமாக எங்களுடைய நாட்களில் மின்சார குறைவு, அந்நாட்களில் தீபங்களை எடுத்து செல்லக்கூடிய பழக்கங்கள், லாந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு கையில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு எண்ணெயில் உள்ள ஒரு தீபத்தை எடுத்து செல்வது உண்டு. சமயத்தில் இந்த டார்ச் கம்பெனிக்காரர்கள் எடுத்த ஒரு விளம்பரத்தை தான் இங்கு உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, நாகப்பாம்பிலும் கொடிய பாம்பு தான் வலு சர்வமாகிய சாத்தான். வேத புத்தகம் உங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கும் என்றால் நீங்கள் சாத்தானை லகுவாய் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். தீபத்தின் வெளிச்சத்தில் என்னென்ன எதிரிகள் நின்றார்கள், என்னென்ன அபாயங்கள் எதிர் வருகிறது மற்றும் எந்த வழி சரியான வழி என்பதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலம் சாத்தானின் எல்லா கண்ணிக்கும் தப்பி பரலோக பாதையிலே உற்சாகமாய் செல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களே, கால்களுக்கு தீபத்தை வழிகாட்டிய கொடுத்த ஆண்டவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு தெரிவிக்கிறார். நம்முடைய சித்தத்தை அவர் அறிந்து அவருடைய சித்தத்தை நமக்கு போதிக்கிறார். காரணம், அவருடைய சித்தம்
நமக்கு அவசியமாய் இருக்கிறது என்பதையும், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் செல்லும்போது நாம் வழி தப்பி போவதில்லை, சரிக்கு விழுவதில்லை, தப்பி போவதில்லை என்பதை குறித்து இங்கு நமக்கு அறிவிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வழியை நடப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் திசை தவறி போவதில்லை. வேதம் உங்களை சரியான பாதையிலே அமைதியாக வழிநடத்தி செல்லும். சிலர் கண்களை மூடிக்கொண்டவர்களாய் வேதத்தை திறந்து வைத்து கொண்டு கண்ணில் முதலில் படும் வசனத்தையே வாக்குத்தத்தமாக கொள்கிறவர்களுக்கு எத்தனையோ பரிதாபமான நிலைகள் ஏற்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி வேத புத்தகத்தை வாசிக்கக்கூடாது. ஒரு பல காலத்தின் கதை உண்டு. ஒருவன் தேவ சித்தத்தை அறிய கண்களை மூடி ஒரு வசனத்தை தொட்டானான். அங்கே யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருந்தது. மத்தேயு 27 அதிகாரம் 5 வசனம். அவன் மனம் கலங்கி அவன் மீண்டும் முயற்சிப்பேன் என்று எண்ணி வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை தொட்டான். அப்பொழுது என்ன வந்தது? நீயும் போய் அப்படியே செய். லூக்கா 10 அதிகாரம் 37 வசனம். இந்த வசனம் சொன்னதும் மீண்டும் ஒரு முறை அவ்வாறே முயற்சித்த போது, நீ செய்கிறதை சீக்கிரம் செய் என்று யோவான் 13 அதிகாரம் 27 வசனத்தில் அவன் கண்டான். இப்படிப்பட்டவர்களுக்கு இதுவே முடிவு என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவப்பிள்ளையே, வேதத்தை விரும்பி கவனத்தோடு தியானத்தோடு வாசியுங்கள். அப்போது கர்த்தர் மெல்லிய குரலில் உங்களோடு கூட பேசுவார். இந்த அனுபவத்தில் நீங்கள் கடந்து வாருங்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்கு படிப்பிக்க கற்றுத்தர அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே வேதத்தை விரும்புங்கள், கவனத்தோடு தியானியுங்கள், வாசியுங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்க்கை பாதையிலே ஒரு தீபம் ஒளியை காண்பிப்பார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தீபத்தின் ஒளியிலே நடக்க வேண்டும். எனவே வேத வெளிச்சத்திற்கு தீபத்திற்கு செவி சாயுங்கள். இங்கே பார்க்கிறோம், பேதுரு விதமாக சொல்லுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதைக்கும் அளவு இருளில் உள்ள ஸ்தானத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனிப்பது நலமாய் இருக்கும் என்று 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, சங்கீதக்காரன் சொன்னது போல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்னது போல நாமும் அவ்விதமாகவே சொல்வோமாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.